வணக்கம். உங்கள் ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனல்ல கடந்த பதிவுல நம்ம வேல்மாறலுடைய பொருள் சொல்றதா நம்ம சொல்லியிருந்தோம். வேல்மாறல் ஒரு 16 பாடல்கள் இருக்கின்றது. அந்த 16 பாடல்ல முதல் பாடல் என்னங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். முதல் பாடல்ல என்ன கருத்து கூறப்பட்டிருக்குன்னா, அருமையான கருத்து அதில இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு பாடல்லையும் வேல் என்ன செய்தது? வேலினுடைய சிறப்பு என்ன? இந்த வேல் எத்தமைய சக்தி உடையதுங்கிறத அருணகிரிநாதர் சொல்றார். முதல் பாடலை இப்பொழுது நம்ம பார்ப்போம். "பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி விழிக்கு நிகராகும்." ரொம்ப சுருக்கமா சொல்றான்தா எப்படின்னா, வள்ளிநாச்சியாருடைய அந்த திருவிழி பார்வைக்கு இந்த வேல் இணையாகும்ங்கிறது மைய கருத்து. வள்ளிநாச்சியாருடைய அந்த அவள் அங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் என்னென்ன தொழில்களை செய்கின்றது என்பதை அருணகிரிநாதர் கூறுகின்றார். முதல்ல பார்த்தாச்சுன்னா பருத்த முலை. பருத்த முலை என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சிவபெருமான் 5 தொழிலை செஞ்சிருக்கிறார். 5 விதமான தொழில். சிருஷ்டி முதல்ல. அதாவது படைத்தல். ஸ்திதிங்கிறது காத்தல். அதற்கப்புறம் சம்ஹாரம்ங்கிறது அழித்தல். அதுக்கப்புறம் மறைத்தல்ங்கிறது திரோபாவம்ங்கிறது மறைத்தல். அதுக்கப்புறம் அனுக்கிரகம்ங்கிறது அருளுதல். இந்த 5 தொழிலை சிவபெருமான் செய்ததாக இருக்கு. இந்த சிவபெருமான் 5 தொழிலை எப்படி செய்கின்றார்ன்னு பார்த்தாச்சுன்னா, உங்களுக்கு நடராஜர் உடைய உருவத்த நீங்க கற்பனை பண்ணிக்கிடுங்க. நடராஜர் கையில என்னெல்லாம் இருக்கிறார்ன்னு பார்த்தாச்சுன்னா, அவர் கையில உடுக்கை இருக்கு. இந்த உடுக்கை படைக்கும் தொழிலை செய்கின்றதாக பொருள். படைத்தல்ங்கிறது அவர் கையில உள்ள உடுக்கை இந்த படைத்தல் தொழிலை செய்கின்றது. அதுக்கப்புறம் காத்தல் எது என்று பார்க்கின்ற பொழுது, அவர் அந்த தூக்கி நிற்கின்ற அந்த திருவடி. ஆ அந்த தூக்கி நிற்கின்ற அந்த திருவடி தான் காத்தல் தொழிலை என்ன செய்கின்றது? செய்கின்றது. அப்ப அழித்தல் தொழிலை எது செய்கின்றது? நடராஜர் கையில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அழித்தல் தொழிலை என்ன செய்கின்றது? செய்கிறது. சரி, இப்ப படைத்தல் பார்த்துட்டோம், காத்தல் பார்த்துட்டோம், அழித்தல் பார்த்துட்டோம். அனுக்கிரகம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நடராஜருடைய அந்த கைகளை பார்க்கின்ற பொழுது அபயகரம் என்று சொல்வார்கள். அந்த அபயகரத்தை காட்டி நடராஜ பெருமான் என்ன செய்வார்? இருப்பார். அந்த அபயகரம் என்பது எதை காமிக்கின்றது என்று பார்த்தால், அனுக்கிரகத்தை காமிக்கின்றது. அனுக்கிரகம் என்றால் அருளுதல் என்று அர்த்தம். இறைவனுடைய திருவருள் இல்லாமல் இந்த உலகத்துல எதையும் செய்ய முடியாது. அந்த அனுக்கிரகத்தை அந்த அபயகரம் கை என்ன செய்கின்றது? காண்பிக்கின்றது. இறுதியாக மறைத்தல். மறைத்தல் என்பது எதை காண்பிக்கின்றது? அது அத்திரோபாவம் என்று சொல்வார்கள். பஞ்ச கிருத்தியங்கள்னு பேரு. நம்மளுடைய வரலாற்றுகளை எடுத்து பார்த்தா, அந்த 5க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. நீங்க பார்த்தாச்சுன்னா, ஒரு ஜோதிடர்ட்ட போனா பஞ்சாங்கம் பார்ப்பார். 5 அங்கங்கள் இருக்கும். ஒரு தேவாரத்துக்கு போய் நீங்க கோயில்கள்ல கும்பாபிஷேகம் படிக்கின்ற பொழுது பஞ்சபுராணம்னு 5 புராணங்கள் என்ன செய்வாங்க? படிப்பாங்க. நம்ம ஒவ்வொன்னிலயும் 5க்கு முக்கியத்துவம் கொடுத்து நெறைய இருக்குது இப்படி. ஆமா. ஒரு திருவிழா உற்சவங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, பஞ்ச உற்சவர்கள் வருவாங்க. பஞ்சமூர்த்தின்னு சொல்லுவாங்க. பஞ்சகுமாரர்கள்னு சொல்லுவாங்க. இப்படி நெறைய பஞ்சதந்திரம்னு சொல்லுவாங்க. இப்படி 5ங்கிறதுல கிட்டத்தட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வைணவ சம்பிரதாயத்துல கருடாழ்வார் பிறந்தது அந்த கருட பஞ்சமிங்கிற அந்த 5வது திதியில தான் கருடாழ்வார் பிறந்தது. அதனால இந்த 5க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப சிவபெருமான் 5 தொழிலை செய்கின்றார். இந்த மறைத்தல் என்பது என்னன்னா, அவர் அந்த கீழ ஊனி இருக்கிறார்ல, அவருடைய திருவடி. ஆமா. அந்த திருவடி தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை செய்களையும் தன்னுடைய திருவடியிலே அவர் மறைத்து
என்ன செய்கின்றார்? நடத்துகின்றார். ஏன்னா, இப்ப நாசா விண்கலம் வந்து உலகத்தினுடைய மையப்புள்ளி, பூமியினுடைய மையப்புள்ளி எது என்று கண்டறிந்த பொழுது, அது எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்திருக்கான். அது தமிழ்நாடுல இருக்கு. தமிழ்நாடுல எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, அது சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரத்துல எங்க இருக்குன்னு பார்க்கின்ற போது, அது கோயில்ல இருக்கு. கோயில்ல எங்க இருக்குன்னு பார்க்கின்ற பொழுது, எம்பெருமான் நடராஜப்பெருமானுடைய திருவடியில அது இருக்குது. அந்த சிதம்பரம் கனகசபை நடராஜருடைய திருவடியில தான் இந்த பூமியினுடைய மையப்புள்ளி இருக்குது. இந்த பூமியவே தன்னுடைய திருவடிக்கு கீழ மறைத்து என்ன செய்கின்றார்? இந்த உலகத்திற்கு அருளுகின்றார். ஆமாம். இது சிவபெருமானுடைய 5 தொழில். இப்பொழுது வள்ளி நாச்சியாருடைய 5 தொழில்கள் என்னன்னா, முதல் தொழில் வந்து படைத்தல், பருத்தம் உழல். இந்த பருத்த முளை என்பது பற்றி பேசுகின்ற பொழுது வந்து, ஒரு அற்புதமான ஒரு தன்மை உடையது. காரணம், உலகத்தை உய்வதற்காக, உலகத்தில் உள்ள உயிர்களை வாழ்விப்பதற்காக, தன்னுடைய தனபாரங்களை அவள் பெரிதாக்கிக் கொண்டு, அத்தனை உயிர்களுக்கும் அமுதூட்டுவதற்காக தன்னுடைய தனபாரத்தை பெரிதாக்கிக் கொண்டாள் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. அவளுடைய தனபாரத்தை பெரிசாக்கிக் கொண்டதனுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு அத்தனைக்கும் அமுதூட்ட வேண்டியது. ஒரு படைத்தல் காரியத்தை எ வள்ளி நாச்சியார் செய்கின்றார். ராமகிருஷ்ணர்ட்ட போய் கேட்டான் ஒருத்தன். என்ன கேட்டான்னா, "கடவுள் என்ன காப்பாத்துவானா? என்ன கைவிட்டுருவானா?" அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்னாரு, "அடேய்! 5 மாதத்திற்கு அப்புறம் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு, இப்பொழுதே அந்த தாயினுடைய மார்பகத்திலே உணவை தயார் செய்து கொண்டிருப்பவன் இறைவன்னாரு." எப்பேர்ப்பட்ட கருணை பாருங்க. அ ஒரு 4 மாசம் கழிச்சு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, அந்த தாயினுடைய மார்பகத்துல, தனபாரத்துல இப்பமே உணவ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கானா, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானா. அப்ப 4 மாதம் பிறக்கக்கூடிய குழந்தையே காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த இறைவன், உன்னை கைவிட்டுருவானாங்கிறத. அப்ப அந்த தாய்மார்களுடைய இயற்கை அமைப்ப பாருங்க. அந்த குழந்தைக்குரிய உணவை 4 மாதத்திற்கு முன்பாகவே என்ன செய்கின்றது? தயார் செய்கின்றது. அப்பொழுது அவர்களுடைய தனபாரங்கள் பெருக்க ஆரம்பித்து விட்டன. வள்ளி நாச்சியார் உடைய தனபாரம் பெருத்ததனுடைய அடிப்படை உலக உயிர்களை உய்விப்பதற்காக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனைக்கும் அமுதூட்டி, அதை வாழ்விப்பதற்காக பருத்த முளை என்று சொல்கின்றார். அபிராமி அந்தாதியில ஒரு இடத்துல வரும். ஆமா. கருத்தனங்கிற ஒரு பாடல பாருங்க. ஆமா. கருத்தன கண்ணன வண்ண கனகவிற்பின் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின அப்படின்னு வரும். அம்பாளுடைய தனபாரம் எதற்காக பெருத்ததுன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் உய்விப்பதற்காக அம்பாளுடைய தனபாரம் வந்து பெருத்திருந்தன என்ற ஒரு ஒப்பற்றை கருத்தை ஒரு வார்த்தையில அருணகிரிநாதர் சொல்லியிருக்காருன்னா, அந்த முருகப்பெருமான் அவருடைய நாவில் எழுதிய அந்த ஒப்பற்ற அருள், பேரருள் என்னங்கிறத நீங்க பாருங்க. பருத்தமொழி. சௌந்தரிய லகரியிலேயும் கூட ஆதிசக்கர பகவத் பாபா வந்து அம்பாளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் சொல்கின்றார். இங்க வள்ளி நாச்சியாருடைய அங்கங்களை அவர் என்ன செய்கின்றார்? விவரிக்கின்றார். இப்பொழுது பருத்த முளை வந்து படைத்தல் தொழிலை செய்தது. வேல் எதை படைத்தது? ஒரு கேள்வி கேட்க வேண்டும். வேல் எதை படைத்தது என்று பார்க்கின்ற பொழுது 2 அ காரியங்களை வேல் செய்தது. திருச்செந்தூரிலே சூரசம்ஹாரம் முடிந்தது. முடித்தவுடனே அந்த வேலை கொண்டு என்ன செய்தார்? அந்த பூமியில் கடற்கரையிலே வைத்தார். வைத்தவுடன் அதில் படைக்கப்பட்டது தான் நாழிக்கிணறு. ஆமா. வற்றாத ஊற்று போல இருந்து வருகின்ற பக்தர்களை எல்லாம் நீராட்டி, அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த திருச்செந்தூருடைய ஒப்பற்ற தீர்த்தம் எது என்றால் நாழிக்கிணறு. அது சாஸ்திரத்துல அதற்கு பேரு வந்து ஸ்கந்த புஷ்கரணி. ஆமா. இறைவனால் உருவாக்கப்பட்டதல்ல. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வேலினால் படைக்கப்பட்டது அந்த ஸ்கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படுகின்ற நாழிக்கிணறு. அதற்கப்புறம் வயலூரிலே வந்து
ஒரு அற்புதமான கண்ணாடி தடாகம் என்றை இந்த வேல் படைத்திருக்கின்றது. இப்ப வேல் எதை படைத்தது? அம்பாளுடைய தனபாரம் எதை படைத்தது? இது 2யும் ஒப்பிட்டுத்தான் என்ன செய்கின்றார் அருணகிரிநாதர் கூறுகின்றார். அடுத்தது சிறுத்தை இலை. ஒரு பெண்ணினுடைய தனபாரங்களை எது காக்கின்றது என்று பார்த்தால், ஆ அந்த தனபாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிறுத்தை இடை. சிறுத்தை இடை என்பது காத்தல் தொழிலை செய்கின்றது. சிருஷ்டி சொல்றோம், படைத்தல் ஸ்திதி. நம்மளுடைய முக்கடவுள் சொல்றோம். படைத்தல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு பகவான் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஸ்திதி என்ற காத்தல் தொழிலை அந்த சிறுத்தை இடை செய்கின்றது. வள்ளி நாச்சியார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்றார். அந்த வேல் எதை காப்பாற்றியது பார்த்தோம். இந்த சூரபத்மனுடைய சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அந்த தேவர்கள் அனைவரையும் காப்பாற்றியது. இந்திரனை காப்பாற்றியது. அது மட்டுமல்லாமல் கிரௌஞ்ச மலையை வந்து தகர்த்தெறிந்து அங்கு அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவர்களை எல்லாம் காத்தது இந்த வேல்தான். அது மட்டுமல்ல சூரபத்மனை இருந்து இந்த தேவர்களை காப்பதற்கு மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றத்தினுடைய மலையிலே நக்கீரர் வந்து என்ன செய்தார்? சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பூதங்களால. அப்போ நக்கீரர் அங்கே இருந்து உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவன் யான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் குடிவினை வீத்தருளும் செந்தில் பதிவாழ்வேங்கிற மாதிரி அந்த திருமுருகாட்டுப்படையை பாடுகின்ற பொழுது இந்த வேல் போய் நக்கீரரை அவரை அந்த பூதங்களில் இருந்து விடுவித்தது. அங்கேயும் நக்கீரரை காத்தது இந்த வேல்தான். என்ன சூரபத்மனிடமிருந்து தேவர்களை எல்லாம் காத்தது இந்த வேல்தான். அம்பாள் உடைய அந்த சிறுத்தை இடை இந்த உலகத்தை காத்தது போல வேல் காத்தது என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது பாருங்கள் வெளுத்த நகை. வெளுத்த நகை என்பது பார்க்கின்ற பொழுது முடிசார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பலாவர் என்று சொல்வார்கள். அந்த சாம்பல் என்பது வெண்மை நிறம். வெண்மை நிறத்துக்கு இங்கு வெளுத்த நகை, வெண்மையான பற்கள் என்று சொல்கின்றார். வெண்மை என்பது சங்காரத்திற்குரிய ஒரு வார்த்தை. ஆமா, அந்த கடைசியில போறது ஒரு பிடி சாம்பல் தான் வெள்ளையா போறதுங்கிறது. அந்த அழிந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அதுதான். அதனால இது வெளுத்த நகை அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப வேல் எதை அழித்தது? சூரனை அழித்தது, சூரபத்மனை அழித்தது. அது மட்டுமல்ல, முருக பக்தர்கள் எல்லாம், முருகனை வேண்டுவோர்கள் எல்லாம், முருகனுக்கு இதை நம்பி யாரெல்லாம் பயணத்தில் செல்கின்றார்களோ, ஆமா, அந்த பயணத்தின் போது துணையாக இருந்து அவர்களை எந்தெந்த தீய சக்திகள் அவர்களை நெருங்க விடாமல் அந்த வேல் வந்து அவர்களை அழித்தது. அதனால நம்ம எங்க போனாலும் வேலை நினைத்தால் போறோம். வேல் எல்லாவற்றையும் என்ன செய்துவிடும்? அழித்துவிடும். அது வெளுத்த நகை. கருத்த குழல் என்றால் என்ன? பார்க்க வேண்டும். கருத்த குழல் என்பது மறைத்தல். ஆகாயம் நீளமா இருக்கு, மேகம் மறைக்குது. ஆமா, அந்த மறைத்தல் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது மேகம், கரிய மேகம் மறைத்தவுடன் அங்கிருந்து என்ன வருகின்றது? மழைப்பொழிவு வருகின்றது. அப்ப இதுல மறைத்தல் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்ம அஞ்ஞானத்தை நீக்கி நம் ஞானத்தை வெளிக்கொண்டு வருவது. அப்ப அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொண்டு வருவது. முருகப்பெருமான் என்ன செய்தால் பிரம்மனுடைய அஞ்ஞானத்தை நீக்கினார். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருள் அவனுக்கு தெரியல. அவனை சிறையில் அடைத்தார். சிறையில் அடைத்து அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருளை வந்து சிவபெருமானுக்கே வந்து சுவாமி மலையிலே வந்து உபதேசித்தார். ஞான குருவாக இருந்து, தந்தைக்கு உபதேசித்த குருவாக இருந்து ஞான மொழியிலே என்ன செய்தார்? அதை உபதேசித்தார். அது கருத்த குழல். சிவத்த இதழ் என்பது அருளுதல் என்பது அர்த்தம். அருளுதல் என்றால் அனுக்கிரகம். சன்ஸ்கிரிட்ல யாருக்கு அருள் செய்தார்? இத்தகைய
ஒரு வேல்மாறல் பாடலை தந்த வேல் வகுப்பு என்ற வேல்மாறல் பாடலை தந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே கோபுரத்திலே இருந்து கீழே விழுகின்ற பொழுது அவரை தாங்கி தன்னுடைய திருக்கையிலே வைத்த வேலினால் அவருடைய நாக்கிலே எழுதி முத்து முத்தாக பாடி என்று சொன்ன உடனே முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருபரை என ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முப்பட்டது கற்பு திருவர முப்பத்து மூவர்க்கத்தமரர் மடிபேன பத்துத்தலை தத்தை கனதோட ஒற்றைக்கிரி மற்றை பொழுதர வட்டப்பகல் வட்டத்திகடியில் இரவாக என்று திருப்புகழையும் கந்தர் அலங்காரத்தையும் கந்தர் அனுபூதியையும் கந்தர் அந்தாதியையும் திருவகுப்பையும் தந்த அருணகிரிநாதருக்கு அருளினாரே. இந்த 5 தொழில்களை செய்த வள்ளி நாச்சியாருடைய திருவழிக்கு ஒப்பாக இந்த வேல் என்ன செய்கின்றது கருதப்படுகின்றது. இந்த வேலும் வள்ளி நாச்சியாரும் விழியும் ஒன்றுதான். நீங்கள் வேலை வழங்கினாலும் வள்ளி நாச்சியாரை வணங்கினாலும் ஒன்றுதான் என்பதுதான் இந்த முதல் பாடலினுடைய பொருள். என்னால் ஓரளவுக்கு இந்த வேல்மாறலுடைய முதல் பாடலுக்கு பொருள் சொல்லி இருக்கிறேன். வழக்கம் போல எங்க ஜேகேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. முழுவதும் இதை கேளுங்கள். என்னால் முயன்ற லெவலுக்கு இதற்கு நான் பொருள் கூறுகிறேன். அதை கேட்டு எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.